எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தால் நான் என் பிதா அவனை கனம் பண்ணுகிறார் என்று சொன்னார். சில நேரம் சொல்லலாம், நான் ஊழியம் செய்தால் என்னுடைய எதிர்காலத்தை யார் பார்த்து கொள்வது? நான் ஊழியம் செய்தால் என் குடும்பத்தை யாரு கவனிப்பது? என் வேலை என்ன? என் வருமானம் என்ன? என்னுடைய தேவைகள் யார் சந்திப்பார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் வேலை செய்கிற போது, இந்த உலகத்தில் ஒரு அதிகாரிகள் உங்களுடைய சம்பளத்தை சரியாக கொடுக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்தால் அந்த அரசாங்கம் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளை கொடுக்கிறார்கள் அல்லவா? இந்த தேசத்தில் இருக்கிற அரசாங்கம் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிறது. ஒரு பங்குருத்தான நிலையில பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கமே அங்கே சரியான விதத்தில மக்களுக்கு சம்பளத்தை கொடுக்க கூடுமாய் இருந்தால், பரலோகத்தின் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிற போது நம்மை அவர் போஷிக்காமல் நம்மை நடத்தாமல் இருப்பாரா? ஒரு வேத வசனத்தை என் கண்களில் பட்டது. சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரம் 16வது வசனத்தில மோசேயாகிய தேவனுடைய ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், உமது கிரியை உமது ஊழியக்காரர்களுக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்று சொல்லப்படுகிறது. உமது கிரியை உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்று சொல்லப்படுகிறது. ஆம், தேவன் நீதிமான்களின் சந்ததியோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும் போது உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றுவார். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன். உங்களுடைய ஊழியத்தை யார் யாரு நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த திருமணமானது மிகவும் அங்கே உயர்வான முறையில, மேன்மையான முறையில அந்த திருமணம் நடைபெற்றது. பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் அந்த திருமணம் நடைபெற்றது. பெரிய கிராண்டான சாப்பாடுகள். அந்த நாட்களில் ஒரு சாப்பாட்டினுடைய விலை 12,000 ரூபாய் என்று சொல்லப்பட்டது. களம்புல அந்த பெரிய ஹோட்டலில் அவருடைய திருமணம், மகளுடைய திருமணம் நடைபெற்றது. என்னையும் பிரசங்கம் பண்ணும்படி அழைத்திருந்தார்கள். நானும் அந்த திருமண வீட்டிலே சென்று அந்த திருமணத்திலே பிரசங்கம் பண்ணினேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் பார்த்து சொன்னார், பாஸ்டர், இந்த திருமணத்தை செய்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை. எல்லாரும் என்னை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய 2 பொம்பளை பிள்ளைகளை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? எப்படி எதிர்காலம் முடிய போகிறது என்று கேட்டதுண்டு. ஆனால் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்ததன் விளைவு, என்னுடைய மருமகன் என்னை தேடி வந்தார். மகளை தாருங்கள் என்று கேட்டார். நான் உங்கள் மகளை விரும்புகிறேன் என்று சொன்னார். அவனோ ஒரு உயர் ஸ்தானத்தில் வேலை செய்கிறான். கொலம்பு ஹார்பர்ல வேலை செய்கிறார். அது மாத்திரமல்ல, சொந்த வீடு, சொந்த வாழ்க்கையின் எல்லாம் சொந்தமாக இருக்கிறது. கார் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை. அவனே என்னுடைய மகளை திருமணம் செய்தான். என் மகளின் வாழ்க்கை உயர்ந்து விட்டது என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறை தலைமுறைக்கும் காப்பாற்றுகிற தேவன். ஊழியக்காரன் பிள்ளைகள் மேலும் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளை கூட மகிமையை மாற்றுவார். சில வேளைகளில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன, என் குடும்பத்தின் எதிர்காலம் என்ன, என் பொருளாதாரம் என்ன என்று நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? தைரியம் கொள்ளுங்கள். நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதும் இல்லை. கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
தேவன் நிச்சயமாகவே மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டு போகும்போது எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கலக்கத்தோடு யார் யாரு காணப்படுகிறாங்களோ தேவன் அவருடைய வார்த்தை அனுப்பி நீ தைரியப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேன்மை அடையட்டும். ஊழியக்காரருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரின் கரம், கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தைரியம் கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென், ஆமென்.